ஸோ இன்றைக்கி ஜென்ரல் நாலேஜ் டாப்பிக்கில் நம்ம ஒரு அவார்ட் பார்க்க போகிறோம். என்ன அவார்டு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஏசியாஸ் நோபல் ப்ரைஸ், அதாவது ஏசியாவோட நோபல் ப்ரைஸ்ன்னு சொல்கிற அவார்ட் பற்றி பார்க்க போகிறோம். அந்த அவார்ட் பேர் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ராமன் மெக்சேசே அவார்டு. ஓகேவா? ஏசியாவோட நோபல் ப்ரைஸ் அவார்டு அப்படின்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா ராமன் மெக்சேசே அவார்டுன்னு சொல்லுவாங்க. இது எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1957. இதை ஸ்டார்ட் பண்ண யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா ராக்ஃபெல்லர் பிரதர்ஸ் ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காங்க. அவங்களும் பிலிப்பைன்ஸ் கவர்மெண்ட்டும் சேர்ந்து தான் இந்த மாதிரி ஒரு அவார்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ராமன் மெக்சேசேன்ற நேம் எங்கேருந்து வந்துச்சுன்னா, அவர் வந்து பிலிப்பைன்ஸ் கவர்னர் இருக்கால, எக்ஸ் கவர்னர். ஸோ முன்னாடி பிலிப்பைன்ஸ்லேருந்து கவர்னர் இருந்த ஒரு பேர் தான் ராமன் மெக்சேசே. ஸோ அவர் பேரை வச்சு இந்த அவார்டு கொடுக்குறாங்க. இந்த அவார்டு வந்து எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஷியாலே யார் வந்து இந்த லீடர்ஷிப்பில் சிறந்து விளங்குறா, இந்த மாதிரி ஒரு சில பேராமீட்டர்ஸ் இருக்கும். அதில் வந்து யார் எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இந்த அவார்டு வந்து தருவாங்க. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு பர்சன் இல்லாமல் ஒரு ஆர்கனைசேஷன் வந்து வாங்குறாங்க. யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்தியாவில் இருக்க எஜுகேட் கேர்ள்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து வாங்குறாங்க. இதை ஸ்டார்ட் பண்ணவங்க வந்து சஃபீனா ஹுசைன். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் ஆர்கனைசேஷன் டு வான் திஸ் அவார்டு. ஸோ இந்த இயர் வந்து இவங்க வந்து இந்த அவார்டு வந்து வின் பண்ணாங்க. ஸோ ராமன் மெக்சேசே அவார்டு. ஸோ இது வந்து ஏசியாஸோட நோபல் ப்ரைஸ் அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ.